வணிகம் குறித்த செய்திகளை தற்போது பார்க்கலாம். தொடர் சரிவுக்கு பிறகு சிறிய அளவில் உயர்ந்த பங்குச் சந்தைகள் நேற்று மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பியது. இந்த நிலையில் இன்றைய சந்தை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து கூற முதலீட்டு ஆலோசகர் கிருஷ்ணதாசன் காத்திருக்கிறார். அவருடன் உரையாடுகிறார் நமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். நன்றி கார்த்திகேயன். நேற்றைய வணிகத்தின் இறுதியில் மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகள் சரிவுடன் முடிந்தது. இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கும்பொழுது இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க ரூபாய்க்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைந்ததுதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இன்றைய சந்தை எப்படி இருக்கும், மேலும் சந்தை குறித்த பல தகவல்களை சொல்வதற்காக நம்முடன் திரு கிருஷ்ணதாசன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மீதான புகார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி 2012-13 குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப செபி எடுத்த நடவடிக்கை காரணமாக தான் இந்த புகார்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா, இல்ல வேற என்ன அதன் பின்னாடி நடந்திருக்கிறது சார்? கண்டிப்பா செபி கடந்த ஓராண்டுல துரிதமான அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதாவது முதலீட்டாளர்களோட நலனை கருத்தில் கொண்டு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் குறையறதுக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். அதாவது டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட அது மேலான கம்ப்ளைண்ட்ஸ் 20% அளவுக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது. அதாவது கிட்டத்தட்ட 58,000 கம்ப்ளைண்ட்ஸ் அளவுக்கு இருந்தது ஒரு 46,000 கம்ப்ளைண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. சோ இது ஒரு பெரிய டிராப் கம்ப்ளைண்ட்ஸ்ல. இது ஆரோக்கியமான ஒரு விஷயம். பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதை பத்தி வரும்னா டிவிடெண்ட்ஸ் போகாம இருக்கிறது, டிவிடெண்ட் சரியான சமயத்துக்கு முதலீட்டாளர்கள் சென்று சேராம இருக்கிறது, அதிகாரப்பூர்வமற்ற சுவிச்சஸ் நடக்கிறது, பிழையான சுவிச்சஸ் நடக்கிறது, ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. இதை பத்தி தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ செபியோட நடவடிக்கைகள்னால பெருவாரியா குறைஞ்சிருக்கு. செபி கடந்த ஓராண்டுல 2-3 தடவை பல அறிவிப்புகள் எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் ஆபரேஷன்ஸ் இஷ்யூ பத்தி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஜூன் 2012 பாத்தீங்கன்னா என்ன ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் விசாரிக்க போறதாகவும் அதை மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜர்ஸையும் கூட விசாரிக்க போறதாகவும் ஒரு எச்சரிக்கை எடுத்திருந்தாங்க. இந்த எச்சரிக்கையினாலையும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செபி அந்த இதுல அறிக்கை விட்டு கண்டிப்பா அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. இதை தவிர ஒரு ஃபண்டுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ல இருந்து விலகி போகாமல் இருக்கணும், அதையும் ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அறிவிச்சிருந்தாங்க. இது இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்கீம்ஸ் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸோட மர்ஜ் பண்ணி ஒரு புதிய திட்டமா அறிவிக்கணும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்கீம்ஸை அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. இதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட வேறு சில அறிவிப்புகள் வந்திருந்தது. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிற ஃபண்ட் ஹவுசஸ் அவங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் தளர்த்திக்கணும், அதெல்லாம் அறவே நீக்கிக்கணும். அப்படி நீக்காத பட்சத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிற ஸ்கீம்ஸை வச்சுட்டு இருக்கும்போது புது ஸ்கீம்ஸை லான்ச் பண்றதுக்கு அனுமதி அளிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிற ஸ்கீம்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கீம்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் புது ஸ்கீம்ஸ்க்கு அனுமதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. சோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்லயும் கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் பண்ணலாம் இருந்தா கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சார்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் விட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டா கூட ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க ப்ரோஷர்ஸ் வெளியிடும் போது அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் கோடிங் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இத்தனை அறிவிப்புகளும் முதலீட்டாளர்களை பாதிக்காம அவங்களோட நலனை கருதி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களை எச்சரிக்கையா செயல்படும். அந்த செயல்பாட்டின் காரணமாகவே இப்போ கம்ப்ளைண்ட்ஸும் குறைஞ்சிருக்கு. சோ செபியோட நடவடிக்கைகள் தான் இதற்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மீதான தவறுகள் குறைந்திருக்கிறதாக சொன்னீங்க சார். இப்போ ஃபுட் பிரைசஸ், அதாவது உணவுகளின் பணவீக்கம், உணவுகளின் விலை வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரிசர்வ் பேங்க் இதை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதாவது இனி வரக்கூடிய கிரெடிட் பாலிசி ரிவ்யூ, அதாவது கடன் கொள்கை மறு ஆய்வு கூட்டத்துல சிஆர்ஆர் இந்த மாதிரியான வட்டி விகிதங்கள் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இன்ஃபிளேஷன்ஸ் ஓரளவுக்கு மாடரேட் ஆனா கூட அதாவது ஃபுட் பிரைசஸோட பிரைசஸ் இன்னும் ஹையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உணவுப் பொருட்களோட விலை அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் என்னன்னா, நம்மளோட வருவாய் அளவு ஜாஸ்தியா இருக்கிறது. இதனால ஃபுட் பிரைசஸோட ரேட்டும் அதிகமா இருக்கு. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு நிதியாண்டுக்கு இன்ஃபிளேஷன் ஒரு 5.5 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னும்,
growth வந்து வெறும் 5.7% அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மீடியம் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் வந்து 3% அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா போன்ற வளரும் நாடுக்கு பண வீக்கங்கிறது ஓரளவுக்காவது இருக்கணும், இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜப்பான் மாதிரி நாடுகள்ல வந்து பண வாட்டம் நிலவுது. இந்த பண வாட்டத்திலிருந்து அவங்க மீண்டும் பண வீக்கத்தை நோக்கி வரணும் அப்படின்னு முனைப்போடு இருக்கும்போது இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு பண வீக்கம் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். சோ இப்போ இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல குடு பிரைசஸ், உணவுப் பொருட்களோட விலை, மெட்டல்களோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை மட்டும் வச்சு பார்க்கும்போது போதுமான கட்டுமான வசதிகள் இல்லாதது வந்து இப்ப பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம். அதே மாதிரி வந்து உற்பத்தியோட காஸ்ட் வந்து ஹையா இருக்கிறதுனாலையும் முதலீடுகள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு வராம இருக்கு. சுபாரா வந்து கடந்த மானிட்டரி பாலிசி ரிவ்யூவின் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜூன் 17 நடக்கிற ரிவ்யூவின் போது வந்து குறையும் இன்ஃபிளேஷனை மனசுல வச்சுக்கிட்டு தான், அதை கருத்தில் கொண்டுதான் கொள்கை அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து கன்சூமர் இன்ஃபிளேஷன் வந்து 10% கீழே வந்து இருக்கிறதும், ஜிடிபி ரேட் வந்து growth ரேட் வந்து 10 வருடத்தின் மிக குறைந்த அளவுக்கு வந்து இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்போது சிஆர்ஆர் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஆர்பிஐ பல விஷயங்களை கருத்துல வச்சுதான் முடிவு எடுப்பாங்க. பட் சிஆர்ஆர் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தென்படுது இதை வச்சு பார்க்கும்போது. சரி சார், இப்போ சூப்பர் ரெகுலேட்டரி பாடி, அதாவது அதிகாரப்பூர்வமிக்க ஒரு அமைப்பு வரும் பொழுது, அதாவது செபி, ஐஆர்டிஏ இந்த மாதிரியான ரெகுலேட்டர்ஸை கட்டுப்படுத்துவதற்காக சூப்பர் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு ஒன்று அமைக்கப்படும் பொழுது செபி, ஐஆர்டிஏ இந்த மாதிரியான வழிகாட்டு ஆணையங்கள் மீதான அதிகாரம் வந்து குறையுமா? மேலும் அது அவங்க வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது இருக்கக்கூடிய பிடி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுங்க சார். அதாவது பினான்சியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட தலைவர் வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீ கிருஷ்ணா மார்ச் மாதம் வந்து அவங்களோட முழு அறிக்கையை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் சமர்ப்பிச்சிருக்காங்க. சோ இந்த அறிக்கையின்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபி, ஐஆர்டிஏ, ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன், பிஎஃப்ஆர்டிஏ போன்ற ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் ஒரு சூப்பர் ரெகுலேட்டருக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அப்பவும் கூட அவங்க வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல் மட்டும் ஃபுல்லா அவங்க இந்த கண்ட்ரோல் சூப்பர் ரெகுலேட்டருக்கு கீழே கொண்டு வரக்கூடாது இமீடியட்டா. ஏன்னா இந்த பர்டிகுலர் சூப்பர் ரெகுலேட்டர் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்பிஐ அவங்க பர்வியூக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பட் இதை தவிர பல அவங்க பரிந்துரைகளை இந்த இதுல அறிக்கையில வச்சிருக்காங்க. இந்த அறிக்கைகளை முழுமையா அரசு ஏற்றுக்கொள்ற நிலைமை வரும்போது செபி ஆக்ட், எல்ஐசி ஆக்ட், இந்த மாதிரி ஐஆர்டி ஆக்ட் போன்ற ஆக்ட் வந்து அவங்களோட முக்கியத்துவத்தை விளக்கும். அது வந்து இந்த ஆக்ட் வந்து அதுக்கப்புறம் நிலவில இல்லாம போயிடும். அது வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாத ஒரு நிலைமை வரும். இப்போ ஆர்பிஐயோட ரிசர்வ் பேங்கோட கவர்னர் வந்து இந்த ஒரு வெளிப்படிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சூப்பர் ரெகுலேட்டர் அந்த எஃப்எஸ்டிசி வந்து அதுக்கு வந்து இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கான முழு அதிகாரத்தையும் அரசு வழங்குற பட்சத்துல அது சில கன்சர்ன்ஸ் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் வழங்க கூடாது. சர்வதேச அளவில் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் ரெகுலேட்டர்ஸ், இந்த சூப்பர் ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கீழே உள்ள ரெகுலேட்டர்ஸ் கோஆர்டினேட் பண்ணவும் அவங்களுக்கு ரெகுலரா பரிந்துரைகள் வழங்கவும் மட்டும்தான் செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு உச்சகட்ட அதிகாரம் வழங்கப்படுறது இல்ல. அந்த உச்சகட்ட அதிகாரம் நம்ம நாட்டில் வர்ற சூப்பர் ரெகுலேட்டர் வழங்கப்பட்டதுல இன்டர்நேஷனலி இருக்கிற பிராக்டிசஸ்க்கு எதிர்மறையாக இருக்கும். அது வந்து பெரிய ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. ஆர்பிஐக்கு ஓரளவுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது ஆர்பிஐக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த எஃப்எஸ்டிசிக்கு என்ன பவர்ஸ் இருக்கும், எந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கறத கிளியரா வரையறுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சொல்லியிருக்காரு. சோ இந்த என்ன அதிகாரம் அப்படிங்கறத வரையறுக்காத பட்சத்துல இந்த எஃப்எஸ்டிசி, அதாவது சூப்பர் ரெகுலேட்டர் வந்து செபி, ஐஆர்டிஏ போன்ற ரெகுலேட்டர்ஸோட அதிகாரத்துல அவங்க மூக்க நுழைச்சு அது அவங்க வரம்பு மீறி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வரம்பு மீறும் போது செபி, ஐஆர்டிஏ போன்ற ரெகுலேட்டர்ஸோட அதிகாரங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அது நடக்காம பாத்துக்கணும். ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்காரு. என்னதான் சூப்பர் ரெகுலேட்டர் வந்தாலும் இந்த அதுக்கு கீழே இருக்கிற செபி, ஐஆர்டிஏ போன்ற ரெகுலேட்டர்ஸோட அதிகாரம் பாதிக்கப்படாம பாத்துப்போம், அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்காரு. அந்த உத்தரவாதத்தை அவர் ஃபாலோ பண்ணா மட்டுமே இந்த அதிகாரி இந்த இப்ப இருக்கிற ரெகுலேட்டர்ஸ்க்கான அதிகாரம் இருக்கும். அதை பினான்ஸ் மினிஸ்டரும் கவர்மெண்ட்டும் அந்த அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சந்தை குறித்த பல தகவல்கள் கொடுத்தீங்க சார். உங்க தகவல்களுக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதிய விடியலில் வணிகம் பகுதி தொடரும்.